கலவாணி படத்துல சரண்யா டைலாக் இருக்கும்ல, உண்மை பேசுறதுக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க பொய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. குடும்பத்துல போனும் எடுத்தாலும் சரி, பக்கத்திலேயே இருந்தாலும் சரி, அந்த போனை ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு ஆள் அரவிந்தன். மாட்டிக்கிட்ட பங்கு. மக்களே, இந்த வாக்குமூலத்துல அதிகமா அடி வாங்குறது யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எடிட்டர் கொஞ்சம் எனக்கு எமோஷனல் மியூசிக்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருமையா வெளில காட்டுங்க. வாய்ப்பில்லை ராஜா. ஒவ்வொரு தடவையும் ரேங்க் கார்டு வரும்போது அதை கையில வச்சுட்டு அவனுங்க அடிக்கிற லூட்டி. இது அம்மாவின் வாக்குமூலம் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அது பயங்கர ஃபன்னியா இருந்திருக்கும். அண்ட் பார்ட் 2லயும் அது இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ கேள்விகளுக்கு செல்லலாமா? எஸ் எஸ். இந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் அருண் மைக்கை பிடிங்கிருக்கேன். என்ன கேள்வினா, எங்க 3 பேர்ல யாரு கதை விடுறதுல கிங்கு? கதை விடுறது இல்லையா? அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது எக்ஸ்ட்ரீம். லைக் ஆக்சுவலி நான் உண்மையை தான் கதையா சொல்லுவேனே தவிர அதுல நிறைய விஷயங்கள் நான் புகுத்தலாம். உண்மையை தாங்க பேசுவான் என் பிள்ளை. எப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான். யாரு? நான் தான்டா நரேன். மே கம் இன். வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. அவன் எந்த இடத்துல நிக்கிறானோ அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு சாதகமா என்ன பேசணுமோ பேசி உண்மையே பொய்யா பேசுற மாதிரி இருக்கும், பொய்ய உண்மையா பேசுற மாதிரி இருக்கும். அம்மா என்னையும் சேர்த்து அடிச்சனால இந்த நேரத்துல நான் என் வாக்குமூலத்தை கொடுத்தாவணும். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தாங்க. ஆனா அரவிந்த் இவரு ராஜமௌலி. அதாவது நடந்தது இதுதான்டா அரவிந்த். அத அம்மா கிட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமேஷன் போட்டு பிரம்மாண்டமாக்கி ஒண்ணுமே நடக்கலாமா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர்மான்னு சொல்லிட்டு பிரம்மாண்டத்தின் உச்சண்டா நீ. ஏன் அப்படின்னா எங்க அம்மா கிட்ட எனக்கு பேச ரொம்ப பிடிக்குங்க. அவர் கருணை காட்டல. அவங்க கிட்ட நான் இதுதான் நடந்துச்சு சொன்ன மாதிரி பேச எங்க அம்மா டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்றது கம்மியா இருக்கும். இந்த எபிசோட்ல நம்ம பிரியாவையும் இன்க்ளூட் பண்ணணும். நான் ஒத்துக்கிறேன், நான் என்ன அடிச்சிருக்கேன். இவனை காப்பாத்துறதுக்காகவே அவன் அடக்கி வசிப்பான். அண்ட் இதுல ஏன் எங்க அண்ணன் சொல்லல, அண்ணன் நல்லவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அண்ணனுக்கு கதை சொல்ல தெரியாது. அவர் சொல்றதுக்கு மாட்டிப்பார். அதனால அவர் கதை விடுறதுக்கான நீடே இருக்கு. தடவை பேசியிருக்கிறோம். உண்மை பேசுறதுக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க பொய் பேச ஆரம்பிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதனால என் நடுப்புள்ள என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உண்மையும் பேசாது பொய்யும் பேசாது. அது எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்குன்னு அதையும் அது சொல்லாது. அது தம்பி தான் சொல்லும். நடுப்புள்ளங்க நடுவுல நிக்கும் போல ரெண்டு பக்கம் போகாம. அம்மா கேள்வி கேட்டு முடிச்சோன்னே யாரு பண்ண மாட்டாங்கிறத அடிச்சிட்டு தான் நீங்க சொல்லணும். ஓகே ஓகே, நல்லா அடிக்கிறேன். நீங்க போன் பண்ணா யாரு உடனே எடுக்க மாட்டா. அப்படி இல்லைன்னா அந்த மிஸ்காலை பார்த்துட்டு யாரு உடனே உங்களுக்கு கால் பண்ணுவா. அதாவது மிஸ்டு காலை பார்த்துட்டு உடனே எடுக்கிறது அருண். காலையே அட்டன் பண்ணாதது அட்டு. என் பெரிய பிள்ளை மேக்சிமம் எடுத்துடும். அப்படி எடுக்க முடியலன்னா நான் என் பேரனை விட்டு 4 கொடுக்க சொல்லி பேச சொல்லிடுவேன். இதான் உண்மை. இது இன்னும் ஓரம் வஞ்சிற மாதிரி இருக்குல்ல. ஐயோ, இந்த கொஸ்டினுக்கு அம்மா எனக்கு தெரிஞ்ச நியாயமும் இல்ல. அம்மா அவன் என்ன சொல்றானா, நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க, அது ப்ராப்பரா அடிக்கலன்னு சொல்றான். எனக்கு நான் அடி வாங்குறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அடி எங்க அண்ணனுக்கு விழுந்திருக்கும். என் பெரிய பிள்ளை கால் அடிச்சா திருப்பி கால் பண்ணும், ஒரு 2-3 நாள் கழிச்சு பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட இல்ல அப்படி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இவர் சமாளிக்கிறது. மொத்தத்துல குடும்பத்துல போனும் எடுத்தாலும் சரி, பக்கத்திலேயே இருந்தாலும் சரி, அந்த போனை ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு ஆள் அரவிந்தன். மாட்டிக்கிட்ட பங்கு. நான் சொல்றேன் பாரு, லைன்லயே இருக்கிறது அருண். ஓகேவா? லைனுக்கு இல்லாட்டியும் ஒரு 2 நாள்ல இல்ல 1 நாள்ல கால் பண்ணது நானு. லைனுக்கே வராது ஆள்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் அரவிந்தன். கேட்டா அவர் வேலையில இருக்காரு. ஏன்னா இல்ல நான் நடுப்புலங்க கால் வரும்போது இந்த பக்கம் தம்பி எடுத்துறாப்புல, இல்ல கால் வரனால திருப்பி அடிக்கிறது இந்த பக்கம் அண்ணன் எடுத்தாங்க. நடுவில் இருக்கிறதுனால இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கா இந்த பக்கம் பார்த்துட்டு தெரியல. அம்மா எனக்கு கால் பண்ணது ரொம்ப ரேர், நான் எடுக்க மாட்டேன். இல்ல உண்மை அது கிடையாது. அம்மா திட்டினா அண்ணு வாங்கிக்குவான். அம்மா பேசினா நான் பொறுமையா கேட்பேன். நீ என்ன தெரியுமா, ஏதாவது வாயை விட்டு மறுபடியும் மாட்டிக்குவோமேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுற. இல்ல அரேஞ்ச் எப்படின்னா, நீ அம்மாட்ட பேசிட்டியா
ராஜிட அம்மா எதுவும் சொன்னாங்களா? ரெண்டையுமே டீடைல் வாங்கிப்பான். ஓகே ஓகே. ஆனா அம்மா பேசும்போது ஆல் டீடைல் ஐநோமா வேணாமா இல்ல உங்களுக்கு. ஆனா இந்த ரூமுக்குள்ள இன்னொரு ஆள் வச்சிருக்கான், அவனுக்கு சேர்த்து பேசுறதுக்கு. அது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க, ஏன்டா அப்படி இருக்கீங்க? மக்களே, இந்த வாக்குமூலத்துல வந்து அதிகமா அடி வாங்குறது யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து எடிட்டர் கொஞ்சம் எனக்கு எமோஷனல் மியூசிக்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருமையா வெளில காட்டுங்க. வாய்ப்பில்லை ராஜா. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி நான். எங்க 3 பேர் லைஃப்ல சின்ன வயசுல இருந்து ஸ்கூலு காலேஜ் எல்லாம் தாண்டி நடந்த ஏதாவது ஒரு ஃபன்னியஸ்ட் இன்சிடென்ட் ஆர் உங்களுக்கு பிடிக்காத இன்சிடென்ட், பிடிச்ச இன்சிடென்ட், சிரிச்ச இன்சிடென்ட், கோவப்பட்ட இன்சிடென்ட், போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு. என் வாழ்க்கையில ஒண்ணு, அவங்க வாழ்க்கையில ஒண்ணு. நிறைய இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஃபன்னியஸ்ட் அவங்களுக்கு, ஆனா ஹெக்டிக்கான விஷயம் எனக்கு. ஒவ்வொரு தடவையும் ரேங்க் கார்டு வரும்போது அதை கையில வச்சுட்டு அவனுங்க அடிக்கிற லூட்டி, அது வந்து யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுமே அதை கையில் வச்சு அதை என் பெரிய பிள்ளை தான் கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டுட்டு வரணும். ஆக மொத்தம் அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் அவங்க அப்பா கிட்ட அதை சைன் வாங்குறதுக்காக அவனுங்க போட்டுட்டு அவனுங்க போயிடுவானுங்க. நான் வாங்குவேன் பாருங்க பனிஷ்மெண்ட்டு. அது வந்து எப்படின்னு, இது ஃபன்னியாக இருக்குமா, எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. அதே மாதிரி என் பெரிய பிள்ளைய எடுத்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் போன காலத்தில் நடந்தது. அது எல்லாத்தையுமே என்கிட்ட ஓப்பனாக பேசும். நான் எடுத்துட்டேன் கேமராவை, தெரியாமல் பார்த்துட்டேன்னு முன்கூட்டி அது கொண்டு வரல. ஆனால் அதுக்குன்னு ஒரு எதிரி அங்கே காத்துக்கிட்டு இருந்து கொண்டு வந்து சேர்த்த விஷயத்த நான் நேராக காலேஜுக்கு போய் ஹெச்ஓடியை பார்த்து அவர் ஏம்மா நீங்கள் வந்தீங்க, இது சாதாரண விஷயம்னு சொல்லி, ஆனாலும் பரவாயில்ல அதை தாண்டி நம்ம பிள்ளை நல்லவன் தான் சொல்லிட்டு ஒரு 4 பேர் அங்கே கொடுத்தாங்க பாருங்க சர்டிஃபிகேட்டு. காலேஜிலே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா அது உங்க பையன் தான் சார். அது I am feel proud. அது வந்து அவ்வளோ பெரிய காலேஜில் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல உள்ள தப்பு பண்ணலைங்க, அவ ஏதோ தெரியாதனமா எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஹெச்ஓடி வந்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு உங்க புள்ள ஆக்சுவலி இன்ஜினியரிங் இல்ல, பிசி ஸ்ரீராம் அவர் வந்து கேமராவை எடுத்து அப்படியே ஆங்கிள் வச்சு பயங்கர நான் ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்டுங்க அது. மக்களே, அது என்ன இன்சிடென்ட்ங்கிறதா இப்ப எங்க அண்ணன் வாயால சொல்ல சொல்றா கேளுங்க. நீ என்ன பண்ணன்னு அம்மாவை கௌரவப்படுத்த காலேஜ் இல்ல தெரியாதனமா அது புள்ள அப்படி இப்படி பைனாக்குலரை வச்சு பார்த்த பொசிஷன்ல வேற ஏதோ இருந்ததா அவங்க நினைச்சிட்டாங்க. களவாணி படத்துல சரண்யா டயலாக் இருக்கும்ல, மக்களே இது என்ன இன்சிடென்ட்னா, ஒரு பொண்ணு டான்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, வீட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணு முகம் மறந்துதுமேன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் மொபைல் எடுத்து போட்டோ எடுத்துட்டாப்ல. அதை பார்த்த 4 பேர் எங்க அம்மா இதுல என்னமோ அந்த பொண்ணு கல்யாண ஃபங்க்ஷன்ல கேமராமேன் நல்லா அழகா கேண்டிட் போஸ் எடுத்த மாதிரி எங்க அண்ணன் எங்க அம்மா வந்து எங்க அண்ணனுக்கு பெருமை போட்டுருக்காங்க. நடந்தது வந்து அது கிடையாது. அம்மா சொன்ன மாதிரி தெரியாம கைப்பட்டு போட்டோ அதிசயமா என்ன வேடிக்கை மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் காலேஜ்ல பார்த்திருந்தாலோ இல்ல இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப வந்து யாரும் இருந்திருந்தாலோ கீழே கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இப்ப நாங்க இவ்வளவு நேரம் சொன்னோம் இல்லையா, இதுல எது வந்து பயங்கரமான இன்சிடென்ட்ங்கிறதையும் நீங்க வந்து கீழே சொல்லுங்க. ரேங்க் கார்டு மேட்டர் ஒண்ணுமே கிடையாது, போட்டோ கேமரா அப்படி 2006 அதுல நீங்களும் உண்மையை தான் சொல்லணும் மக்களே. இவங்கள 2 பேரையும் பிடிக்குதுங்கிறதுக்காக நீங்க தப்பான கருத்து சொல்லிடாதீங்க. ஆமா சொல்லிடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வாக்குமூலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஓகே மக்களே, சோ இவ்வளவு நேரம் அம்மாவின் வாக்குமூலத்துல சிக்கி சின்னாபின்னமானது நாங்க 3 பேர் தான். அதுல யாருக்கு அடி அதிகமா உழுந்துங்கிறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் அம்மா கிட்ட நீங்க ஆன்சர் எதிர்பார்க்கறீங்கன்னா என்ன கேள்விகள் கேட்கலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அழகான செக்மெண்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். Bye.